வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் புல்லட் டீசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் யார் ப்ரோட்டகனிஸ்ட், ரெண்டு பேருமே லீடாக பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க தான் நினைக்கிறேன். இவர் ராகவா லாரன்ஸ் தம்பின்னு தான் நினைக்கிறேன், எல்வின். ஸோ இவர் பார்க்கும்போது எனக்கு இவர் மாதிரியே தோணும். இது முன்னாடியுமே இவரை பார்த்துருக்கேன், பட் எனக்கு டக்குன்னு இவரோட தம்பின்ற மாதிரி இப்போ மறுபடியும் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இது ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் இந்த மிஸ்டர் கெட்டவன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், யூடியூப் சேனல் நல்லா ஃபன்னாக பண்ணிட்டு இருப்பாரு, ஸ்கிட்லாம் பண்ணிட்டுருப்பார் சூப்பராக. ஸோ அவர் ஃபேஸ் மாதிரியே தான் இவர் எல்வின் பார்க்க இருக்காரு. ஆக்சுவலாக அவர் தம்பி தான் நினைக்கிறேன், ராவலான்ஸோட தம்பி தான் நினைக்கிறேன். தெரிஞ்சா கூட கமெண்ட்டில் போடுங்க, லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் படிச்சிடுறேன். ஸோ ரொம்ப நாள் முன்னாடியே அந்த வீடியோ எடுத்து வச்சேன், அது அப்படியே போயிடுச்சு, நான் பார்க்க முடியாது விட்டேன் நான். ஸ்டாரிங் ராகவா லாரன்ஸ், எல்வின், சுனில், வைஷாலி, சிங்கம்புலி அண்ட் அதர்ஸ். ரிட்டன் டைரக்டர் பை இன்னாசி பாண்டியன். இன்னாசி பாண்டியன் அப்படி தான் நினைக்கிறேன். மியூசிக் சாம்சியஸ் அவரோட இன்டர்வியூஸ், அவர் ரவுண்ட் டேபிள்லாம் கோபிநாத் வச்சு பிஹைண்ட் நோட்ஸுக்கு பண்ணார். சாம்சியஸ், ஷியான் ரோல்டன் அண்ட் ஜிவி பிரகாஷ் 3 பேரும் நல்லா பேசியிருந்தாங்க. ஆனால் சாம்சியஸ் மட்டும் பட்டுன்னு ரொம்ப போல்டாக எதுவும் ஓப்பனாக உடச்சி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். பாலாம் பார்ட் 1 தான், அது பார்ட் 2 பார்ட் 3 வரும்னு நினைக்கிறேன். நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்ப்பேன். ஸோ அதில் இப்போ சாம்சியஸ் பேசுனது எனக்கு ரொம்ப ஏதோ போல்டாக இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்கள்லாம் டப்பு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கலாம்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, புல்லட் டீசர் பார்த்தலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐ ஐடி கூட ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைஃப்ல இப்போ நடக்கிற ஒவ்வொரு விபரீதமான சம்பவங்களும் எப்பவோ எங்கேயோ நிச்சயமா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். சூப்பர் நேச்சுரல். சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. உன்னையும் நான் இழக்க விரும்பல. ராகவா லாரன்ஸும் மிஸ்டர் கெட்டவனும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க. உங்க வீட்ல என்ன தனியா போங்க. போடா எல்லாம் ஒண்ணா நான் இருக்கேன்டா. சில சமயம் உண்மைகள் அறிய அறிவியலுக்கு மீறின சக்திகள் நமக்கு தேவைப்படுது. சீக்கிரம் போ. Time is more powerful than the universe. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி ஃபில்ம் மாதிரி இருக்கு. இங்க ஜெயிச்சவனே கிடையாது. ஓ டைரி. சோ இந்த படம் நல்லா இருக்கு கேள்விப்பட்டேன், பட் நான் பார்க்கல. டைரி வாழ்க்கையில சில புதிர்களுக்கான விட கிடைக்கவே கிடைக்காது. சரி, அதை கடந்து போலான்னு பார்த்தாலும் அது நம்மளை விட த்ரில்லர் மூவி தான். ஒரே மிஸ்டரியா இருக்குல்ல. அதுல ஒரு மிஸ்டரி எலிமெண்ட், சூப்பர் நேச்சுரல் வச்சிருக்காங்க. மார்கன் மூவி அப்படிதானே, அந்த படமும் இன்னும் நான் பார்க்கல. த்ரில்லர் மூவி தான், பட் அதுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸும் அவங்க வச்சுது. பைக் தான் போதா? ஓ அதான் புல்லட்டா, பைக் வச்சுதான் கதையா? ஆமா, அந்த இது கூட போஸ்டர், அந்த புல்லட் அந்த டைட்டில் டிசைன் இருக்குல்ல, ஸோ அதில் கூட அந்த இது இருக்குல்ல, சைலன்சர் அந்த மாதிரி. ஓகே, பைக் வச்சு தான் கதை போகுது போல. டைரி அந்த படம் நான் இன்னும் பார்க்கலங்க, அது பார்த்தாகணும். தேஜாவு டைரியாலாம் ஒரே டைமில் வந்தது தானே. தேஜாவு பார்த்தேன், பட் டைரி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நான் பார்க்காம அப்படியே விட்டேன். அந்த டைமில் சொல்கிறேன், வந்தப்போ. மறுபடியும் பார்த்துட்றேன். ஜீசஸ். நம்ம லைஃப்ல இப்போ நடக்கிற ஒவ்வொரு விபரீதமான சம்பவங்களும் எப்பவோ எங்கேயோ நிச்சயமா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் படம். சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. உன்னையும் நான் இழக்க விரும்பல. உங்க வீட்ல என்ன தனியா போங்க. போடா எல்லாம் ஒண்ணா நான் இருக்கேன்டா. சில சமயம் உண்மைகள் அறிய அறிவியலுக்கு மீறின சக்திகள் நமக்கு தேவைப்படுது. சீக்கிரம் போ. Time is more powerful than the universe. அது கூட மோதி இங்க ஜெயிச்சவனே கிடையாது.
நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. வாழ்க்கையில சில புதிர்களுக்கான விட கிடைக்கவே கிடைக்காது. சரி, அதை கடந்து போலான்னு பார்த்தாலும் அது நம்மளை விடாது. ஒரே மிஸ்ட்ரியா இருக்குல்ல. இந்த ஷாட் நல்லா இருக்கு சார். சாம்சிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல செம்ம பண்ணிடுவாங்க, செம்ம பண்ணிடுவாங்க. அந்த இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாரு சாம்சியஸ், ஜடா அப்படின்னு ஒரு படம், அந்த படம் தெரிலங்க வந்து. அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு அதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்களாம். ஸோ பார்த்தீங்களா, நிறைய படங்கள் வந்ததுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இவர் ஐ மீன் என்ன சொன்ன, இப்போ இந்த படம் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு, புஷ்பா 2. ஆக்சுவலாக புஷ்பா 2க்கு இவர் தான் மியூசிக்ன்றது எனக்கு அந்த இன்டர்வியூ பார்த்தவங்களும் தெரிஞ்சு. ஐ மீன் மியூசிக் சாங்ஸும் பண்ணியிருந்தாரா இல்லை வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணாங்களா என்னன்னு தெரில. புஷ்பா 2 தான் சொன்னார், பட் தெரில எனக்கு சரியாக. ஸோ அந்த இதுக்கெலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹிட் படத்தில் சாம்சஸ் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேயே தெரிஞ்சு இந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவரோட மியூசிக் இன்னும் தெரிய வர மாட்டேங்குது. இப்போ நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டில் பண்ண மூவிஸ் அப்படின்னா படம் பார்த்தா தானே தெரியும். ஸோ நிறைய பேர் பார்க்குறதும் இல்லை, என்ன உட்பட. இப்போ ஜடா அந்த படம் நான் பார்த்ததில்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் அது நல்லா மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும் நிறைய பேத்துக்கு. இதுவே ஒரு பெரிய படத்தில் பண்ணிட்டானா ஒரு ஹிட் படத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. மாதிரியே தான் இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது. யாருன்னா நமக்கும் தெரிய வர மாட்டேங்குதுல. ஸோ அதுவும் இருக்குது. ஜடா அந்த மூவியுமே செக் பண்ணி பார்க்கணும். தமிழ் படம் தான் நினைக்கிறேன், ஆனால் அது தமிழ் அப்படிலாம் சொல்லலை அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி. தமிழ் படமாக தான் இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். வரன்.